திரு தனியரசு சார், எதிர்கட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கான தலைவர் ஒருத்தர் இருக்காருங்கிற இருப்பை காட்டிக்கொள்ளதான் அதிமுக இந்த போராட்டம் மேற்கொள்றீங்க தவிர வேற மற்றபடி ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த வாதத்தை ஏற்புடையதா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை, அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, பொதுவாக ஒரு நாட்டில் ஜனநாயகம் வலிமையாக இருக்கிறது என்றால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதில் பிரதான கட்சி திமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிறது, பிரதான இன்னொரு கட்சியாக அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சி ஆளுகிற கட்சியினுடைய நிறை குறைகளை, அது ஏற்கனவே தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்று தாமதமாவதை அது சுட்டிக்காட்டி அரசுக்கு அழுத்தத்தை தருவது, சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் மக்கள் மன்றத்தில் அது தன்னுடைய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி, இதுக்கு சங்கத்தமிழ் சொன்ன மாதிரி 3 ஆண்டுகளை கடந்தும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு வீரியமாக பல பிரச்சனைகளை கவனத்தை ஈர்த்து கொண்டே வந்தார். அது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுகவுக்கு இணையாக அல்லது சில இடங்களில் அதை விட கூடுதலான வாக்குகளை பெற்று இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத வளர்ச்சியை பாஜக அல்லது அண்ணாமலை பெற்றது. இரட்டை இலையை 3ஆவது இடத்துக்கு தள்ளிவிட்டு தாமரை 2வது இடத்துக்கு வர செய்தது. என்ன காரணம்? ஆளுகிற கட்சி, அதாவது ஒன்றிய அரசை மாநில அரசை, ஏன்னா 2 அரசு இருக்கு இந்தியாவில் கூட்டாட்சி. 2 அரசுகளில் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் எதிர்த்து பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திராவிட கருத்தியலை அல்லது கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிற, அதை நடைமுறைப்படுத்துவதற்காகவே இருக்கிற ஒரு கட்சி அதிமுகனா, அது 2 கட்சிகளையும் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து நிறை இருந்தால் வரவேற்றும், குறை இருந்தால் எதிர்த்தும் கண்டித்தும் போராடியும் அது தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி அந்த நிலையிலிருந்து விலகி போய் மௌனித்திருந்தார். அல்லது இவர் பிரதான திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது அதனுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலினை இவர் எதிர்ப்பதை விட, திமுகவை எதிர்ப்பதை விட, பாஜகவையும் பாஜகவின் தலைவர் அண்ணாமலையையும் எதிர்ப்பதிலேயே அவர் ஒரு நீண்ட தடுமாற்றத்தோடும் தயக்கத்தோடும் அல்லது அவரோடு மோதி எதிர்த்து சண்டை போடுவதுமாகவே இருந்தார். அந்த சண்டை கூட, அந்த மோதல் கூட தனிப்பட்ட அண்ணாமலையின் மீது அவர் குற்றச்சாட்டை வைத்தாரே அல்லாமல் பாஜகவினுடைய கொள்கையின் மீதோ சித்தாந்தத்தின் மீதோ அந்த மதவாத கருத்துக்களின் மீதோ அவர் ஒருபோதும் எடப்பாடியை சார்ந்த எவரொருவரும் பாஜகவினுடைய திட்டங்களையோ அதனுடைய கொள்கைகளையோ அண்ணாமலையினுடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ எதிர்த்து பேசவே இல்லை. அண்ணாமலை என்கின்ற தனி மனிதர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை 1-2 சம்பவங்களில் குறைத்து மதிப்பிட்டார். எடப்பாடியாக கடுமையாக தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு, கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாரு. அதற்கு எதிர்கருத்தா அதிமுக ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் எடப்பாடியை பார்த்து தற்கொலைன்னு சொன்னது யாரு? எடப்பாடியை மிக கடுமையாக சொல்லி, எடப்பாடி அண்ணாமலையை மிக கடுமையாக திட்டி இந்த மோதல் நீடிச்சுக்கிட்டே வந்ததுன்னா அங்கே பிரதான ஆளுகிற கட்சியை எதிர்க்கிற எல்லையில் கடந்து எடப்பாடி எங்கே போனார்? அதுதான் சிக்கலே. சரி, இப்ப அண்ணாமலை சரி வேண்டாம், இந்த சண்டையெல்லாம் நிறுத்திட்டு மத்திய அரசாங்கம் ஒரு ஓய்வு கொடுத்து அண்ணாமலையை லண்டனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க படிப்பு அப்படிங்கிற அளவில். பரவாயில்ல, ஒரு பயிற்சிக்காக போயிட்டார். இப்போ அண்ணாமலை போய் இப்போ 1 மாதம் ஆகுது. எடப்பாடி எத்தனை போராட்டத்தை அறிவிச்சாரு? எந்த போராட்டமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சி அழைக்கிறாங்கன்னா, ஒரு பிரதான எதிர்கட்சி ஒரு கூட்டணி கட்சியில வலிமையாக இருந்த ஒரு விடுதலை சிறுத்தைகள் அழைக்குதுன்னா ஒரு பொது அழைப்பு விடுக்கிறாங்க. அப்ப ஒரு தந்திரமான ஒரு சரியான அரசியலை எடப்பாடி பண்ணியிருக்கணும்னு என்ன பண்ணணும்? உடனடியாக பொது அழைப்பை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிற தாய்மார்களின் பெண்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற இந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு கலக்கிறதுக்கு பேர சொல்லியிருக்க திமுக என்ன பண்ணாரு? முதலமைச்சர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்திக்கிறாரு. சந்திப்பின் போது இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவரை முறையாக சந்தித்து அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒன்றும் தவறு இல்லையே. அதுல நீங்க எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரும்ப என்ன சொன்னார்? வெளியே வந்த உடனே நான் வேற ஒரு வேலையை போனேன், வேற சந்திப்புக்காக. அவரால் வெளிநாட்டுல போய்
லட்சக்கணக்கான ரூபா, கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டுட்டு வர்றாரு. அதனால ஒரு 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு நேரடியாகவும் அதோட கூடுதலாக மறைமுகமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு அதுக்காக ஒரு பாராட்டி நான் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து, ஒரு நன்றி சொல்றதுக்காக போனேன். இந்த இந்த மத ஒழிப்பு மாநாட்டு கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்தேன். அவர் வந்து இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்கும் அதில் உடன்பாடு இருக்கிறது, நீங்கள் நடத்துகிற மாநாட்டை பற்றி நான் தெரியும், அந்த மாநாட்டில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அண்ணன் RS பாரதியும் அண்ணன் TK இளங்கோவனும் கலந்துக்குவாருன்னு சொல்லிட்டாரு. அப்படித்தான் நீங்க திரும்பவே சொல்றாரு, இந்த VCK தலைவரே அப்படி சொல்லிட்டாரு. அவர் ஒன்றும் போய் நீங்க எங்க மாநாட்டுக்கு வாங்கலாம் அழைச்சேன்னு சொல்லவே இல்லை. அவரா எங்ககிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதை ஏன் அந்த சந்திப்பு பிறகுதானே கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சந்திப்பு பிறகுதானே RS பாரதியும் TK இளங்கோவனும் கலந்துப்பாங்க அப்படின்னு அறிவிப்பு வெளியாகுது. இல்ல, அந்த சந்திப்பு மாநாட்டுக்கு திமுக இருந்து வாங்கன்னு அழைப்பு இல்லைன்ட்டாரு திருமா. சரி சரி, நீங்க மாநாட்டுக்கு வெளியே திருமாவனுடைய பேட்டியை அன்னைக்கு தலைமை செயலகத்துக்கு வெளியே சட்டமன்றத்துக்கு முன்னாடி வழக்கமான பேட்டியை மட்டும் பாருங்களேன். அப்ப அது என்ன, இப்ப நீங்க மற்றவங்களை எல்லாம் நேரடி அழைப்பீங்களான்னு கேட்டா திமுக மட்டும் அழைச்சிங்க அதனால வர்றாங்க, மற்றவங்களை அழைப்பீங்கன்னு கேட்டா நான் அழைக்கல, அவரு கலந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதை வந்து திமுக தந்திரம்னாலாம் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், மூத்த அரசியலாளர்கள் அதை சொன்னாங்க. அது மாதிரி எடப்பாடி என்ன செய்யணும், அவர் பொது அழைப்பு விடுத்துட்டாரு, மக்கள் நலன் கருதி நான் கலந்துக்குவேன், யாரெல்லாம் கலந்துக்குவா சொல்லு, நீங்க சிறி சண்முகம் கலந்துக்குவாரு, RV உதயகுமார் கலந்துக்குவாரு, எங்க முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி முதன்மை செயலாளர் கலந்துக்குவான்னு அறிவிச்சிருந்தா இப்ப இந்த மாநாடு என்ன இருந்திருக்கு? திமுக கலந்து அதிமுக கலந்து ஒரு மாநாடு நடத்துகிறதுனா அது ஒரு வித்தியாசமான மாநாடா இருந்திருக்கு, மிகப்பெரிய விவாதம் இருந்திருக்கும். அப்ப எடப்பாடியும் இந்த விவாத பட்டியலுக்குள்ள வந்திருப்பாரு. ஆனா எடப்பாடி இதுல மியான்னு பாவம் அவரு, இதுல ஆளே காணாம். சரி பரவாயில்ல, இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநாட்டை அறிவிச்சுட்டாங்க, விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சரி என்ன, முதல்ல அண்ணாமலை எடுத்துக்கிட்ட கேரக்டர் அல்லது அந்த அந்த வாய்ப்பை, அந்த இடத்தை இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் அந்த விவாதத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஆதவர்ஷனா ஒரு கருத்தை சொல்லுகிறார், அப்புறம் அதுல திருமாவளுடைய கருத்து அல்லது மற்ற விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி நிர்வாகிகளுடைய சகோதரர் ரவிக்குமார், சகோதரர் வன்னியரசு, இப்ப இவங்கெல்லாம் ஆளுகளுக்கு ஒரு கருத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு 3 நாள் விவாதிச்சோம். அப்ப அதிமுக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாத ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் மீள்வதற்கு இப்பொழுது திமுகவினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம், அதுவும் மதுரையில் நீங்க சொன்ன மாதிரி தலைநகர்களோடு இல்லை, மதுரையில உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க. அதுதான் இப்ப நம்ம சத்தியம் தொலைக்காட்சி நல்ல வேலை, இப்ப நீங்க மற்றவங்க எல்லாம் இது தலைப்பா எடுக்கல, நீங்க ரொம்ப பெருந்தன்மையோட தமிழ்நாட்டில் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக, திமுகவினுடைய வாக்குறுதிகள், மக்களுக்கு தந்த வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை நிறைவேற்றாததால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஒரு பிரதான எதிர்கட்சி நடத்துகிற உண்ணாவிரத போராட்டத்தை நம்ம வந்து விவாதிக்கலாம். அந்த போராட்டத்திற்கான தேவை, சூழல் அல்லது தந்த வாக்குறுதியை ஏன் ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றவில்லைங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சத்தியம் தொலைக்காட்சி தான் தமிழ்நாட்டிலேயே முதலா ஆரோக்கியமா நடுநிலையா ஒரு ஜனநாயக பார்வையை நம்ம முன்வைத்து இந்த விவாதத்தை நடத்துறோம். பரவாயில்ல, மகிழ்ச்சி. இந்த அதிமுகவினுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை ஆளுகிற கட்சியாக இருக்கிற நம்முடைய தளபதி முதல்வர் இதை பரிசீலித்து அதை நிறைவேற்றணும். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 90 விழுக்காடுக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி சட்டங்களாக கொண்டு வந்துட்டீங்க. என்னென்னவெல்லாம் பிரதான சட்டம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இந்தியாவில் யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை தளபதி தந்தார், திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு தந்தது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். தராத வாக்குறுதி மகளிர்களுக்கெல்லாம் நீங்க வந்து கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க, அது இந்தியாவுக்கு முதன்மையான ஒரு திட்டம், அந்த திட்டமும் செயல்படுத்துறீங்க. பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி, இந்தியாவிலே உலகத்திலேயே இல்லாத ஒரு சிற்றுண்டி திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க, அது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு தந்தது. அப்போ நீங்க எல்லா தந்த வாக்குறுதிகள் எல்லாம் மக்களுக்கு படிப்படியாக வல்ல மிக விரைந்து நிறைவேற்றி, இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய பாஜக மோடி அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் தாமதித்தாலும், பல்வேறு நெருக்கடிகளை ஆளுநர் வழியாக தந்தாலும் கூட மாநிலத்தில் தன்னுடைய சுய நிதி ஆதாரத்தை வைத்துக் கொண்டே இவ்வளவு திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றி திமுக அரசு மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசை, ஒரு கண்ணியமான அரசை, ஒரு வெளிப்படையான அரசை, நிர்வாகத்தை நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசை இவரால் என்ன எப்படி விமர்சிக்க முடியாம தடுமாறுறாரு. அதுல கூட இப்ப நீங்க கேட்டீங்க, சங்கத்தமிழ் நம்ம சங்கத்தமிழ் திரும்ப திரும்ப கேட்டாரு, ஏயா நீ மாநில அரசாங்கத்தை திமுக பத்தி 1-2 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் ஏற்படுற தாமதத்தை பத்தி கேட்டீங்க, ஒன்றிய பாஜக அரசு தந்த வாக்குறுதிகளை ஏயா நிறைவேற்றல? குறிப்பா ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னீங்களே, நீங்க இப்ப ஆட்சி பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. அது குறித்து நீங்க எங்கேயாவது போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களா?
இந்தியாவை ஆளுகிற ஒன்றிய அரசை ஆளுகிற பாஜக, மோடி, அமித்ஷா அரசே தந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை மக்களை திரட்டி போராட்டம் பண்ணியிருந்தா உண்மையிலேயே இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர், நேர்மையா மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டு காத்திருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்காக பேசுறதாக நம்ம ஒரு பொதுவாக பார்க்கலாம். ஆனா நீங்க ஒன்றிய மோடி அரசை தவிர்த்து விட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசை அது 95 விழுக்காடுக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிய பிறகு 1-2 கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றுவதற்கு அது எத்தனைத்துக் கொண்டிருக்கிறது. அதையுமே அவங்க மறுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளே அந்த மாநாட்டை எந்த அடிப்படையில் செய்யறாங்க பாத்தீங்களா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் தந்த மது விலக்கு சட்டத்தை நான் அமுல்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, செய்யலன்னு விடுதலை சிறுத்தைகள் செய்து. அப்ப விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியில் தந்ததை நிறைவேற்ற வலியுறுத்தி அந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசை டார்கெட் பண்ற மாதிரி இல்லை. அவங்க தேசிய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்ப தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொன்னாங்க, நிறைவேற்றல, அதை கண்டித்து இந்த பொதுக்கூட்டம் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிக்கல. தேசிய அளவில் இந்தியா சட்டம் கொண்டு வரணும். ஆமாய்யா பிரவீன்குமாரியா, அதுக்கு என்ன இப்ப நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய ஜனநாயக சக்தியினுடைய எல்லா கட்சியினுடைய கோரிக்கை என்ன? அதிமுக திமுகவை தவிர மதுவை ஒழித்து நாட்டு மக்களினுடைய மனித வளத்தை காப்பாற்றணும். இதுதான் நம்ம எல்லோருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நம்ம சொல்லும் பொழுது கலைஞர் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது தமிழ் மாநிலத்தை, தமிழ்நாட்டை சுற்றிலும் இருக்கிற மாநிலங்களில் எல்லாம் அல்லது இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்களில் மது விற்பனை அரசாங்கம் செய்து தனிநபர்கள் செய்யறாங்க. அங்கு மது விநியோகத்திற்கு உற்பத்திக்கு தடை இல்லாமல் இருக்கு. அப்ப தமிழ்நாடு மட்டும் கற்பூரத்தை போல இங்க எப்படி நம்ம பாதுகாக்க இருக்க முடியும்? சுற்றிலும் நெருப்பு எரிகிற பொழுது கற்பூரம் எப்படி அந்த நெருப்புக்கு இரையாகாமல் இருப்பது என்று கலைஞர் அந்த வாதத்தை வைத்து விட்டு தான் முதல்ல மதுவிலக்கை தளர்த்தினார். அந்த கருத்தை சொல்லிதான் இப்பொழுதும் திமுக அதிமுக அரசுகள் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் திரும்ப சொல்றாரு, ஏன் பரவாயில்ல அப்படின்னா இந்தியாவை நேசிக்கிற பாரத மாதா ரொம்ப கண்ணியமானவர்கள், புனிதமானவர்கள், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் மது இல்லாமல் இருந்தால் நம்ம தேசத்துக்கு நல்லது தானே. நான் இது தமிழ்ல ஏற்கனவே நான் சட்டமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்கு வெளியிலும் முதலிலே நான் இந்த தேசம் முழுக்க, இந்தியா முழுக்க தான் மதுவிலக்கை கொண்டு வரணும். மதுவிலக்கு மட்டுமல்ல, எல்லா போதைப் பொருட்களையும் அதனுடைய நடமாட்டத்தை, உற்பத்தியை, விநியோகத்தை தடை செய்வதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு சொன்னோம். அது மாதிரி அதை விடுதலை சிறுத்தைகள் இப்பொழுது ஒரு அறிவியல் பூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அப்ப மாநில அரசும் ஒன்றிய பாஜக அரசு இணைந்து இந்தியாவுக்குள் மது இல்லாம பண்ணுங்க, அல்லது எங்க தமிழ்நாட்டுக்காவது குறைந்தபட்சம் மது இல்லாம பண்ணுங்க, கஞ்சா இல்லாம பண்ணுங்க, போதைப் பொருட்கள் இல்லாம பண்ணுங்க. ஆனா இது இப்ப கல்லூரிகளுக்கு வந்து மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இப்ப அது ஊடுருவி கிடக்கு. அது இது ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு வழக்கமான நம்முடைய விவாத நிகழ்ச்சி அல்ல. இது ஒரு இளைய சமுதாயத்தை எவ்வளவு கடுமையாக தாக்கி பல பேர் நோயாளிகளாகி பல குடும்பங்கள் சீரழிந்து வாழ வேண்டிய வயதிலேயே வாழ முடியாமல் நோய்வாய்ப்பட்டு மரணத்தை எய்தி எவ்வளவு குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அணுவா கண்ணில் பார்க்கறோம். அதை தான் நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பார்த்தோம். அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நேரா போறாரு. அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய அவலங்களை, கண்ணீரை பார்க்கிறார். அதில் ஒரு மாநாட்டை அறிவிக்கிறார். அப்ப அவரு மக்களின் துயரங்களை, மக்களின் உணர்வுகளிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார். ஜனநாயகத்துல வேற என்ன செய்ய முடியும்? நாங்க எதிர்கட்சி, வளர்ந்து வர்ற ஒரு கட்சி, ஜனநாயக ஆற்றல்கள், நாங்க என்ன செய்ய முடியுது? இப்படித்தான் ஒரு ஆளுகிற வலிமையா மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியரில் இருக்கிற திமுக மீதோ அதிமுகவிடமோ பாஜகவிடமோ நாங்க கோரிக்கை வைக்க முடியும், மாநாடு நடத்த முடியும், உண்ணாவிரதம் எடுக்க முடியும், ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும். ஆனா இதையே இன்னும் கூர்மையா அதிமுக பண்ணணும். ஏன் அதிமுக செய்யாதுன்னா, ஏற்கனவே அதிமுகவும் இந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது விநியோகத்தை விரிவுபடுத்தி இந்த வளர்ச்சிக்கு, அதாவது அதனுடைய வருவாய்க்கும் அதனுடைய விநியோகத்துக்கும் குடி பழக்கத்திற்கும் மக்களை ஆளாக்கியதுல அதிமுகவுக்கும் பெரும்பாலான பங்கு இருக்கு. அப்ப திராவிட கட்சிகள் ரெண்டுமே, அதிமுக திமுக, இந்த மதுவிலக்கு கொள்கையில் உறுதியா இல்லை. அப்ப நாங்க ஜனநாயக சக்திகள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். நாங்க தேர்தல் உறவு வைப்பது வேறு. ஆனா இந்த கோரிக்கையை நாங்கள் நாட்டு மக்கள், எளிய மக்கள், உழைக்கிற மக்களிடமிருந்து வருகிற இந்த உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டியது எங்களுடைய ஜனநாயக கடமை. ஆனா எடப்பாடி அது கூட சங்கத்தமிழ் கேட்டார், ஏன் எடப்பாடி மதுவிலக்குக்கு வரலன்னு. ஏன்னா மதுவிலக்குக்கு வரமாட்டார், வந்தாங்க உண்மையா பேச முடியாது. ஏன்னா பல கட்சிகள் அதில் கலந்துக்குவாங்க. அதுல 2 பேர், திமுக அதிமுக 2 பேருமே
எங்களுடைய அனைத்து அப்படின்னு பார்த்தா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மது எங்களுடைய ஒழிப்பு மாநாட்டை திமுக கலந்துக்கிறாங்க. அவங்க அடுத்த முறை அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றுவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அதிமுக வந்தாங்கன்னா அவங்க இல்ல, பண்ண அவங்க மாட்டாங்க, வந்து அதனால வர மாட்டாங்கன்னு சொல்றீங்க. திமுக வராங்க, அவங்க பண்ணுவாங்களா? இல்லையா, 2 பேர்த்துக்கிட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருப்போம். இப்ப மாநாட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அதிமுக திமுக அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு, ஐயா நீங்க 2 பேர் இருந்து ஆள்றீங்க, நாங்க உங்களுக்கு மாறி மாறி கூட்டணியில் இருந்து உங்களுக்கு உங்க ஆட்சிக்கு உதவி பண்ணியிருக்கிறோம், நாட்டு மக்கள் இப்படி சொல்லலாம் துயரத்தில் இருக்கிறாங்க, 2 பேர் கட்சி இருக்கிறீங்க பிரதிநிதிகள், 2 பேருமே இப்ப இந்த மாநாட்டின் வாயிலா நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்கன்னு நாங்க கேட்போம்.